வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் குள்ளக்கார அரிசி இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 3 டம்ளர் குள்ளக்கார அரிசி, இது 1/2 டம்ளர், இது 2, இது 3. குள்ளக்கார அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். 1 டம்ளர் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். 3 டம்ளர் குள்ளக்கார அரிசி, 1 டம்ளர் ரெட் ரைஸு. ரெட் ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். தண்ணி மேலே வரைக்கும் ஊற்றிடுங்க. இது நல்லா ஊறினப்போ தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 8 மணி நேரம் இதை ஊறிட்டுருக்கட்டும். 1 டம்ளர் அவுள் எடுத்துக்கலாம். இது ரெட் ரைஸ் அவுள். எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் அவுளையும் அளந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு அவுள். உங்கள்கிட்ட ரெட் அவல் இல்லைன்னா ஒயிட் அவல் கூட எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இது நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது நான் கடைசியில் தான் ஊற வைக்கிறேன். அது 8 மணி நேரம் ஊறணும் பார்த்தீங்களா. கடைசியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்து ஊற வச்சா போதும். நல்ல தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள். 1.5 மணி நேரமே போதும் உளுந்து ஊறதுக்கு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவுளில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவுள் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் கிடையாது. முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். கிரைண்டரில் மாவு அரைச்சிடலாம். 2 டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உளுந்து சேர்க்கலாம். உளுந்து 20 நிமிஷம் ஆகும் அரைக்கிறதுக்கு. இது நல்லா அரைச்சிட்ருக்கட்டும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். இது தனியாக எடுத்துக்கலாம். மாவு எடுத்தாச்சு. அடுத்தது அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இதையும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை போடுங்க. அவுள் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ அவுளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இட்லி. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மாவு அரைக்கிறதுக்கு 35-40 நிமிஷம் ஆகும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். மாவெல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாவு. 2 பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இது 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. உப்பெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம புளித்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது நல்லா புளிக்கட்டும். காலையில் பார்க்கலாம். நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் மாவு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால இது நல்லா கலந்துக்கலாம். குள்ளக்கார அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஜிங்க், அயன் நிறையா இருக்குது. உடல் எடை குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பாருங்கள் இந்த மாவும் நல்லா புளிச்சிருச்சு. இது நல்லா கலந்துக்கலாம். இதில் இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம்லாம் சுடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவு ஊற்றிடலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தால் விரைவில் ரத்தம் ஊறும். 48 நாள் இந்த அரிசி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு மூடி. இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. குள்ளக்கார அரிசி இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சட்னி, சாம்பார் எதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூளை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இந்த அரிசி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.